பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் வழங்கியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. சட்டத்துக்கு முன்னால யாரு தவறு செஞ்சாலும் நீதிமன்றம் தண்டித்தால் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வேற வழி இல்லையா? இது ஒண்ணும் இதுல பொலிட்டிக்கல் வெண்டேட்டா எதுவும் இல்ல, அரசியல் உள்நோக்கம் இல்ல, பழிவாங்குதல் இல்ல. முழுக்க முழுக்க நீதிமன்றம் தன் கடமையை செய்திருக்கிறது, சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. திமுக அமைச்சர்கள் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கு, எல்லாம் நீதிமன்றம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறாரு, அவரால் பெயில் கூட கிடைக்கல அவருக்கு. இப்ப பொன்முடி 3 வருஷம் உள்ள போறாரு. அடுத்து 2 அமைச்சர்கள் மேல சொத்து குவிப்பு வழக்குல இருந்து அவங்க விடுவிக்கப்பட்டது குறித்து மறுபடியும் நீதிமன்றம் அதை விசாரித்து கொண்டிருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் திமுக வெக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி அல்ல. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துல எந்த மாநில ஆளுங்கட்சிக்கு இவ்வளவு பெரிய கிரைசிஸ் வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? திமுக தான் அவ்வளவு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வாக்களித்து 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? மக்கள் மன்றத்தை பதில் சொல்லணும். ஹலோ சீனிவாசன் சார், ஏற்கனவே செந்தில் பாலாஜின்ற ஒரு அமைச்சர் விசாரணைக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இப்போது மற்றொரு மூத்த அமைச்சரும் சிறைக்கு செல்ல நேரிடக்கூடிய வகையில் தீர்ப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பொன்முடி மீது பல அதிருப்திகள் இருக்கிறது திமுகவுடைய தலைமைக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில பொன்முடி மீதான இந்த தீர்ப்பை திமுக எப்படி அணுகப் போகிறது, எதிர்கொள்ளப் போகிறது? திமுக எப்படி அணுகுன்றத திமுக தாங்க முடிவு பண்ணணும். அது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நாங்க அதை பத்தி சொல்றதுக்கு, கமெண்ட் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த கட்சி அது தலையெழுத்துப்படி எப்படியோ அதை அணுகி கொள்ளட்டும். நான் என்ன சொல்றேன், மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, மக்கள் கோபத்துல இருக்கிறாங்க. என்ன நீங்க தொடர்ந்து இவங்க மேல எல்லாம் ரெய்டு நடக்குது. ஜெகத் ரக்ஷகன் வீட்டுல ரெய்டு நடத்தினா மார்ச்சோரிக்குள்ள பணம் வச்சிருக்கிறாரு. என்ன அக்கிரமங்க? இந்தியாவில எங்கேயாவது பிணவரைக்குள்ள போய் பணம் வைக்கிற ஒரு ஒரு அரசியல்வாதி நீங்க பாத்திருக்கீங்களா? மார்ச்சோரிக்குள்ள பணம் வச்சிருக்காங்க. ஏவா வேலு மேல ரெய்டு, துரைமுருகன் மேல 1000 குற்றச்சாட்டுகள். தங்கம் தென்னரசும் KKSS ராமச்சந்திரன் அவர்களும் சொத்து குவிப்பு வழக்குல விடுவிக்கப்பட்ட எதிர்த்து நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு சூமோட்டாவை எடுத்துக்கொண்டு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பொன்முடிக்கு 3 வருஷம் ஜெயிலு. என்ன ஒட்டுமொத்த திமுக மினிஸ்ட்ரியே கரெக்டா? ஒரு அரசாங்கமே இப்படியா? ஒரு மாநிலமே, ஒரு ஆளுங்கட்சியே இவ்வளவு மோசமா? இதுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் அவங்க பதில் சொல்லணும்ல. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு துப்புள்ளாத திமுக இந்த உளறல் உதயநிதி மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு வெள்ள நிவாரணம் வரல, இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசிக்கிட்டு இருந்து அதை டைவர்ட் பண்றாங்க. அது மக்கள் மத்தியில பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு திமுக. ஏன் தங்கள் ஆட்சியில உள்ள அமைச்சர்கள் மீது இவ்வளவு பேர் மேல ஊழல் புகார், இவ்வளவு மேல நீதிமன்ற வழக்குகள், இவ்வளவு பேர் சிறைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ அங்கொன்று இங்கொன்று விதிவிலக்காக நடந்தா அதை டிசோன் பண்ணலாம். சிஎம் எனக்கு தெரியாது, தப்பு பண்ணிட்டாங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலாம். ஒரு அமைச்சரவையில மூத்த அமைச்சர்கள் மேல பொன்முடி எவ்வளவு மூத்த அமைச்சர். அப்ப இதுக்கெல்லாம் முதலமைச்சர் மக்கள் முன்னால தோன்றி மன்னிப்பு கேட்கணும். திமுக கட்சி மன்னிப்பு கேட்கணும் அல்லது விளக்கம் கொடுக்கணும். தவறு செய்ய நான் இனிமே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லணும். இப்ப எல்லா அமைச்சர்கள் மேலேயும் மக்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா? எங்கள் அமைச்சர்கள் தவறு செய்ய நாங்க அனுமதிக்க மாட்டோம், இதெல்லாம் விதிவிலக்கு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லணுமா இல்ல? முதலமைச்சர் மக்கள் முன்னால தோன்றி சொல்லணும்ல. யாரங்க நம்புறது? எந்த எம்எல்ஏவை நம்புறது? எந்த அமைச்சரை நம்புறது? யாரை பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் எத்தனை கோடி கொள்ளையடிச்சாங்களோன்ற எண்ணம் மக்களுக்கு வந்தா என்னங்க அது அரசாங்கம்? அது என்ன ஜனநாயகம்? ஊழலற்ற அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் சார், ஊழலற்ற அரசியல்வாதிகள் சொல்லி தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பிறகாக பல கோணங்களிலும் சரி பிரச்சாரப்படுத்திக் கொள்ளக்கூடிய திமுகவிற்கு இப்படி 2வது அமைச்சர் சிறைக்கு செல்ல நேரிடுவது எவ்வளவு பெரிய பின்னடைவா நீங்க கருதுறீங்க? மிகப்பெரிய பின்னடைவுங்க. 2வது அமைச்சர் சிறைக்கு போகிறார் என்பது மாத்திரம் தான் நமக்கு தெரியுது. இன்னும் எத்தனை அமைச்சர்கள் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, குற்றச்சாட்டு நடந்து கொண்டிருக்கு, ரெய்டு நடந்து கொண்டிருக்கு. இடியில இருந்து அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக தரப்புல, திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள், மூத்த தலைவர்கள். அப்ப இதெல்லாம் மக்கள் மத்தியில என்ன தோணுது? யார் ஆட்சி செய்யறாங்க? திமுக தான் ஆட்சி செய்யறா, வேற யாராவது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்களா? இவங்களுடைய கேரக்டர் தான் என்ன? டிஎம்கேன்ற கட்சியுடைய கேரக்டர் என்ன? பொது வாழ்க்கையில அவங்களுடைய ஜனநாயகத்தோட தன்மை என்ன? எல்லாமே கேள்விக்குறியாகுது இல்ல. டெமோக்ரஸி should not be the mockery of democracy. இல்ல மக்களை கோமாளிகளா ஏமாளிகள் நினைத்து கொண்டு ஒரு ஆட்சி நடக்க முடியாதுல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரி தனது மூத்த அமைச்சர்கள் மேல இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு, நீதிமன்ற தீர்ப்பு, அவங்களுக்கு எல்லாம் சிறையில தண்டனை கிடைச்சதுக்கு தமிழக மக்கள் முன்னால பகிரங்கமா நிபந்தனையற்று திமுக மன்னிப்பு கேட்கணுங்க. நாங்க தவறான வாக்குறுதி கொடுத்துட்டோம், நாங்க தப்பு பண்ணிட்டோம், உண்மைதான், மன்னிச்சுக்கங்களான்னு மன்னிப்பு கேட்கணும். அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குங்க, கொடுமையால இருக்கு. யாரோ ஒரு அமைச்சர் தப்பு பண்ணிட்டாரு, ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணிட்டாரு, கட்சியே அவர் மேல நடவடிக்கை எடுத்தது, அப்படி இல்லையே. அது
வரிசையா எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியலையே. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இது திமுக காரம் பண்றான், நம்ம பிஜேபி, நம்ம வேற கட்சி, நம்ம அதிமுகன்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு வெளியில நீங்க போறப்ப ஒரு தமிழ்நாட்டுல உள்ள அமைச்சரவை, தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் இப்படி வரும்போது நமக்கும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? ஒரு தமிழனா வெக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? நாட்டை விட்டு வெளியில போனா ஒரு இந்தியனா நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? ஒரு ஸ்டேட்டினுடைய ரொம்ப சீனியர் மினிஸ்டர்ஸே அங்க கரெக்டா இருப்பாங்க. இந்தியாவில சீனியர் மினிஸ்டர்ஸே ஜெயிலுக்கு போவாங்க தமிழ்நாட்டுல. இதெல்லாம் நம்ம வெக்கப்பட வேண்டியதா இருக்கா? ஷேமா இருக்கா இல்லையா? இப்படி தமிழனை தலைகுனிய வச்ச கட்சி அது திமுக தானே. ஏற்கனவே வெள்ள பாதிப்புகள் காரணமாக திமுக அரசு மீதும் சரி அக்கட்சியின் மீதும் சரி கடும் அதிருப்தி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களாக சிறைக்கு செல்ல நேரிடுவது 2024 தேர்தலில் எப்படி பிரதிபலிக்க போகிறது? திமுக துடை தெரியப்படும். தமிழ்நாட்டு அரசியல் இருந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நாளைக்கு தேர்தல் அறிவிச்சாங்கன்னா 39 தொகுதியில அவங்க வாஷ் அவுட் தான். என்னென்னலாம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, எப்படியெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானாங்க, எப்படியெல்லாம் அமைச்சர்கள் ஆட்டம் போட்டாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் கீழ்மட்டத்தில் என்ன பிரச்சனை, ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் வரி பணத்தை சுரண்டுறாங்க, எந்த விதமான வளர்ச்சி பணிகள் நடக்கல, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா நகரங்களுக்கும் போட சாலைகளே கேவலமா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை நரக வாழ்க்கையா மாத்தி இருக்குது திமுக. துடை தெரியப்படக்கூடிய கட்சியா மாறிடும் திமுக. இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இனிமே அவங்க அரசியல் எதிர்காலம் கிடையாது. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஸ்ரீனிவாசன்.